ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சப்பாத்தி எக் நூடுல்ஸ் பண்ண போகிறேன். நான் வந்து கோதுமை மாவு வச்சுட்டேன் இந்த நூடுல்ஸ் பண்ண போகிறேன். பொதுவாக குழந்தைங்க நூடுல்ஸ்னாலே விரும்பி சாப்பிடுவாங்க. அதையே நம்ம வீட்டில் ஹெல்த்தியாகவும் ஹைஜீனிக்காகவும் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து எப்பயும் போல் சப்பாத்திக்கு மாவு திரட்டுற மாதிரி திரட்டி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம ஒன்று ஒன்றா தேய்ச்சி இந்த மாதிரி நேராக நூடுல்ஸ் மாதிரி கீறி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு தண்ணியை கொதிக்க காய வச்சு அதில் போட்டு ஒரு கொதி வந்தோடனே எடுத்து பச்சை தண்ணியில் போட்டு வச்சுக்கிறணும். அப்புறமா ஒரு கடாய் அடுப்பில் வச்சு வெள்ளைப்புடு, பச்சை மிளகா, பல்லாரி வெங்காயம், கேரட்டு இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இப்போ வந்து உப்பு போட்டுட்டு நம்ம 2 முட்டையை உடச்சி அதில் சேர்த்து அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கிறணும். கிண்டி விட்டுட்டு மிளகுத்தூள், கரம் மசாலா இதையும் போட்டு நல்லா கிண்டிட்டு எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை போட்டுக்கலாம். போட்டுட்டு சோயா சாஸு கொஞ்சம் ஊற்றி மல்லித்தலை தூவி இறக்குனா சூப்பரான எக்